புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எல்லாரும் சத்தம் எழுப்பி சேர்ந்து பாடுங்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை உற்று பார்ப்போம். அவரை ஆராதிக்க போகிறோம். எஸ் இறைவா, எஸ் இறைவா என்று எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை தட்டி பாடலாமா? இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். எல்லாரும் பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஈசாக்கின் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். யாக்கோபின் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றோம். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றோம். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றோம். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றோம்.
யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். நம்முடைய தேவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். நம்முடைய தேவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆமென். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லாரும் சொல்லுங்க. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிற ராஜா. ஆண்டவரே, வாழ்வு தரும் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமையின் தெய்வமே, உமக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்தி முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மீட்பளிக்கும் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிக்கிற தேவாதி தேவனே, உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மனதிற்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மனதுருகும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை 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 ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா
ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 இயேசுவே இயேசுவே ஆராதனை 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 ஆராதிக்கிற ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே அப்பா ஆராதிக்கிற ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே ஹalleluya 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 ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே இயேசுவே இயேசுவே ஆராதிக்கிற 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 ஆண்டவரே இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ரெண்டு கைகள் அசைத்து ஆராதிக்கிறோம் சொல்லுங்க இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சத்தம் எழுப்பி ஆராதிப்போம் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஆண்டவரை துதிக்க போகிறோம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லி நம்முடைய ஆண்டவரை இப்பொழுது போற்றி புகழும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே நன்றி பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை போற்றி புகழுகிறோம். நாங்கள் உம்மை போற்றி புகழுகிறோம். நாங்கள் உம்மை வாழ்த்தி ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை வாழ்த்தி ஆராதிக்கிறோம். குருடனுக்கு பார்வை தந்தவரே குருடனுக்கு பார்வை தந்தவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். முடவனை நடக்க வைத்தவரே முடவனை நடக்க வைத்தவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். 38 ஆண்டுகளாக 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாயிருந்த மனிதனை படுத்த படுக்கையாயிருந்த மனிதனை நடக்க வைத்தவரே நடக்க வைத்தவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே. இறந்து போன பிணங்களாக நாங்கள் இருக்கிறோம். இறந்து போன பிணங்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களையும் நடக்க வைப்பீராக. எங்களையும் நடக்க வைப்பீராக. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. 10 தொழுநோயாளிகளை குணமாக்கினவரே 10 தொழுநோயாளிகளை குணமாக்கினவரே. எங்களுடைய நோய்களை குணமாக்க மாட்டீரோ. எங்களுடைய நோய்களை குணமாக்க மாட்டீரோ. இறந்த நயின் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினவரே இறந்த நயின் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினவரே. எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வாரும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வாரும் ஐயா. 12 வயது யாயீரின் மகளை உயிர்ப்பித்தவரே 12 வயதில் யாயீரின் மகளை உயிர்ப்பித்தவரே. எங்களையும் உயிர்ப்பிக்க வாரும் ஐயா. எங்களையும் உயிர்ப்பிக்க வாரும் ஐயா. இறந்து போனவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இறந்து போனவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நடைபிணங்களாக நாங்கள் இருக்கிறோம்.
நடையினங்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வாரும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வாரும் ஐயா. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவீராக. எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவீராக. எங்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தை தருவீராக. எங்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தை தருவீராக. குடும்பத்தில் இருக்கின்ற பிரிவினைகள் எல்லாம் நீங்கி போவதாக. எங்கள் குடும்பத்திலே இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் நீங்கி போவதாக. உம்முடைய கரம் எங்கள் மீது வைக்கப்படுவதாக. உம்முடைய கரம் எங்கள் மீது வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் வைப்பீராக. எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் வைப்பீராக. குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போவதாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போவதாக. கடன் பிரச்சனைகளை எடுத்து போடும் ஐயா. கடன் பிரச்சனைகளை எடுத்து போடும் ஐயா. எங்கள் பிள்ளைகளின் வேலை இல்லாத பிரச்சனைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளின் வேலையில்லாத பிரச்சனைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. திருமண வாழ்க்கையை கட்டளை இடுவீராக. எங்களுடைய வாழ்க்கையை கட்டளை இடுவீராக. ஒரு திருமணத்திற்கு சென்ற தெய்வமே, ஒரு திருமணத்திற்கு சென்ற தெய்வமே, படைத்த பொழுதே ஆணும் பெண்ணுமாக படைத்தவரே, படைத்த பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்தவரே, எங்கள் குடும்பத்திலே திருமண வாழ்க்கையை நிறைவேற்றும் ஐயா. எங்களுடைய குடும்பத்திலே திருமண வாழ்க்கையை நிறைவேற்றும் ஐயா. எதிராக இருக்கின்ற தடைகள் எல்லாம், இருளாக இருக்கின்ற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே எடுத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தை எடுத்து போடுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி பண் பாடுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி பாடுகிறோம். எதிரிகளுக்கு முன்பாக, எதிரிகளுக்கு முன்பாக எங்களுக்கு விருந்தொன்றை ஏற்பாடு செய்கிறவரே, எங்களுக்கு விருந்தை ஏற்பாடு செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தாவீதை அபிஷேகம் செய்தவரே, தாவீதை அபிஷேகம் செய்தவரே, சாலமோனை அபிஷேகம் செய்தவரே, சாலமோனை அபிஷேகம் செய்தவரே, எங்களையும் அபிஷேக தைலத்தாலே நிரப்புவீராக. எங்களையும் அபிஷேக தைலத்தாலே நிரப்புவீராக. உம்முடைய தூய ஆவியாலே நிரப்புவீராக. எங்களுடைய ஆவியாலே நிரப்புவீராக. வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்காக வானம் திறக்கப்படுவதாக. எங்களுக்காக வானம் திறக்கப்படுவதாக. தூய ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி வருவாராக. தூய ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி வருவாராக. உம்முடைய கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு தாரும் ஐயா. கொடைகளையும் எங்களுக்கு தாரும் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆணி பாய்ந்த கரங்களை எங்கள் மீது வைப்பீராக. ஆணி பாய்ந்த கரங்களை எங்கள் மீது வைப்பீராக. எங்கள் உடலிலே இருக்கின்ற வியாதிகள் எல்லாம் காணாமல் போவதாக. எங்கள் உடலில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் காணாமல் போவதாக. மருத்துவர்களாலே கைவிடப்பட்டிருக்கின்ற நாங்கள், மருத்துவர்களாலே கைவிடப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மாலே குணமடைவோமாக. உம்மாலே குணமடைவோமாக. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பேர் சொல்லி அழைத்தவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை எங்கள் மீது வைப்பீராக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் எங்கள் மீது வைப்பீராக. எங்கள் இதயத்தை நீர் தொடுவீராக. எங்கள் இதயத்தை நீர் தொடுவீராக. அல்சர் வியாதிகள் காணாமல் போவதாக. அல்சர் வியாதிகள் காணாமல் போவதாக. இடுப்பு வலிகள் இல்லாமல் போவதாக. மூட்டு வலிகள் இல்லாமல் போவதாக. எலும்பு வியாதிகள் இல்லாமல் போவதாக. எலும்பு வியாதிகள் இல்லாமல் போவதாக. மூட்டு வலிகள் இல்லாமல் போவதாக. வலிகள் இல்லாமல் போவதாக. கழுத்து வலிகள் இல்லாமல் போவதாக. கழுத்து
தடைகள் இல்லாமல் போவதாக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை என் தலை மீது வைப்பீராக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை என் தலை மீது வைப்பீராக. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். பிறவி குருடனுக்கு பார்வை தந்தவரே. பிறவி குருடனுக்கு பார்வை தந்தவரே. என்னுடைய வாழ்க்கையிலும் விசுவாச பார்வையை தாரும் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் விசுவாச பார்வையை தாரும் ஐயா. ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, தோல்வியின் பார்வையையே பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நல்லது எதுவும் நடக்கவே இல்லை ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்கவில்லை ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் ஒரே திகிலாக இருக்கிறது ஐயா. எங்கு பார்த்தாலும் ஒரே திகிலாக இருக்கிறது ஐயா. எப்போது பார்த்தாலும் பயம் என்னை ஆட்டி படைக்கிறது ஆண்டவரே. எப்போது பார்த்தாலும் பயம் என்னை ஆட்டி படைக்கிறது ஆண்டவரே. என்னிடத்தில் வரமாட்டீரோ. என்னிடத்தில் வரமாட்டீரோ. என்னை நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரோ. என்னை நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரோ. இதோ இருளின் சாலையிலே இருக்கிறேன் ஆண்டவரே. இருளின் பாதையிலே இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ இருளின் சூழ்நிலையிலே இருக்கிறேன் ஆண்டவரே. இருளின் சூழ்நிலையிலே இருக்கிறேன் ஆண்டவரே. சாவின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன் ஆண்டவரே. சாவின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன் ஆண்டவரே. தூக்கிவிட யாரும் இல்லை ஆண்டவரே. தூக்கிவிட யாரும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கரத்தை என் மீது வைப்பீராக. உம்முடைய கரத்தை என் மீது வைப்பீராக. என்னை நீர் தூக்கி நிறுத்தும் ஐயா. என்னை தூக்கி நிறுத்தும் ஐயா. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். தாவீது ராஜாவை வழிநடத்தினவரே. தாவீது ராஜாவை வழிநடத்தினவரே. என்னையும் வழிநடத்தும் ஆண்டவரே. என்னையும் வழிநடத்தும் ஆண்டவரே. ஈசாக்கை வழிநடத்தினவரே. ஈசாக்கை வழிநடத்தினவரே. என்னையும் வழிநடத்துவீராக. என்னையும் வழிநடத்துவீராக. யாக்கோப்பை இஸ்ராயலாக ஆசீர்வதித்தவரே. யாக்கோபை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்தவரே. என்னையும் ஆசீர்வதிப்பீராக. என்னையும் ஆசீர்வதிப்பீராக. சாமுவேலை இறைவாக்கினராக உயர்த்தினவரே. சாமுவேலை இறைவாக்கினராக உயர்த்தினவரே. என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. என்னுடைய பழைய வாழ்க்கை மறைந்து போகட்டும். என்னுடைய பழைய வாழ்க்கை மறைந்து போகட்டும். பாவத்தின் வாழ்க்கை மறைந்து போகட்டும். பாவத்தின் வாழ்க்கை மறைந்து போகட்டும். துக்கத்தின் நாட்கள் மறைந்து போவதாக. துக்கத்தின் நாட்கள் மறைந்து போவதாக. வேதனையின் நாட்கள் மறைந்து போவதாக. வேதனையின் நாட்கள் மறைந்து போவதாக. வியாதி இனிமேல் எனக்கு வராமல் போவதாக. வியாதி இனிமேல் எனக்கு வராமல் போவதாக. மருத்துவரிடம் நான் செல்லாதிருக்கட்டும். மருத்துவரிடம் நான் செல்லாமல் இருக்கட்டும். என்னுடைய உடைமைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய உடைமைகளை ஆசீர்வதிப்பீராக. நான் சம்பாதிக்கின்ற செல்வத்தை ஆசீர்வதிப்பீராக. நான் சம்பாதிக்கின்ற செல்வத்தை ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய சம்பாதியத்தினால் உண்டாகின்ற செல்வத்தை ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய சம்பாத்தியத்தினால் உண்டாகின்ற செல்வத்தை ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய உழைப்பின் பயனை நான் உண்ணட்டும். என்னுடைய உழைப்பின் பயனை நான் உண்ணட்டும். என்னுடைய உழைப்பின் பயனை மற்றவர்கள் உண்ணாதிருப்பார்களாக. என்னுடைய உழைப்பின் பயனை மற்றவர்கள் உண்ணாதிருப்பார்களாக. என் மீது இரக்கம் காட்டும் ஐயா. என் மீது இரக்கம் காட்டும் ஐயா. என் மீது இரக்கம் காட்டுவீராக. என் மீது இரக்கம் காட்டுவீராக. சீரியா பெனிசியா மகளை கனிவோடு கண்ணோக்கினவரே. சீரியா பெனிசியா மகளை கனிவோடு கண்ணோக்கினவரே. அவருடைய மகளை தீய ஆவியின் கட்டிலிருந்து விடுவித்தவரே. அவருடைய மகளை தீய ஆவியிலிருந்து விடுவித்தவரே. என் மீதும் இரக்கம் காட்டும் ஐயா. என் மீது இரக்கம் காட்டும் ஐயா. என் மீதும் ஆசீர்வாதங்களை பொழிவீராக. என் மீது ஆசீர்வாதங்களை பொழிவீராக.
சாரிபாத்து விதவையை ஆசீர்வதித்தவரே, சாரிபாத்தின் விதவையை ஆசீர்வதித்தவரே, அவருடைய பானையில் இருந்த கையளவுமாக ஆசீர்வதித்தவரே, அவருடைய பானையில் இருந்த கையளவு மாவை ஆசீர்வதித்தவரே, அவருடைய களையத்தில் இருந்த கொஞ்ச எண்ணெயை ஆசீர்வதித்தவரே, அவருடைய களையத்தில் இருந்த கொஞ்ச எண்ணெயை ஆசீர்வதித்தவரே, பஞ்சகாலம் முழுவதும் அவர்களுக்கு உணவை தந்தவரே, பஞ்சகாலம் முழுவதும் அவர்களுக்கு உணவை தந்தவரே, என்னுடைய உழைப்பை ஆசீர்வதியோ, என்னுடைய உழைப்பை ஆசீர்வதியோ, என்னுடைய செல்வத்தை ஆசீர்வதியோ, என்னுடைய செல்வத்தை ஆசீர்வதியோ, என் பணத்தை நீர் ஆசீர்வதியோ, என் பணத்தை நீர் ஆசீர்வதியோ, என் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, என் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் கடன் வாங்குபவனாக அல்ல, நான் கடன் வாங்குபவனாக அல்ல, கடன் கொடுப்பவனாக என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக, கடன் கொடுப்பவனாக என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று எங்கள் தாகத்தை தீர்க்கிற நல்ல ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், ஐயா புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் வீரல் ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறார், ஐயா எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னையினால்
அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். குட்டிகள் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ரெண்டு கைகள் அசைத்து சொல்லுங்க, குறையில்லையே. குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சந்தோஷமாக சத்தம் எழுப்பி சொல்லுங்க எல்லாரும், குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அப்படியே அமருவோம், அப்படியே அமருவோம். குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற நமக்கு ஒரு குறையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதிரிகள் முன் விருந்தொன்றை நமக்காக ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையில் எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இது எந்த பாடல்ல வருது, எந்த திருப்பாடல்ல வருது தெரியுமா? 23வது திருப்பாடலில் வருகிறது. 23வது திருப்பாடலை எடுப்போமா? 23வது திருப்பாடலை எடுத்து அந்த இறைவார்த்தைகளை கொஞ்சம் தியானித்து விட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஏனென்றால் அதை குறித்து தானே இப்பொழுது நாம் வாசித்தோம். 23வது திருப்பாடலை வாசியுங்கள் பார்ப்போம். மைக்கில் வாசிக்கணும்ப்பா. ஆண்டவரே என் நாயர், ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், புத்துயிரை அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார், நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால், நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், எந்த தீங்கிற்கும் நான் பயப்பட மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்திலே இயேசுவானவர் சொல்லுவார், நானே நல்ல ஆயன் என்று சொல்லுவார். இயேசுவானவர் என்ன சொல்லுவார்? நல்ல ஆயன். ஏன் நல்ல ஆயன் என்று சொல்லுகிறார் என்றால், ஒரு ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவனாய் இருக்க வேண்டும். ஆமென். இஸ்ராயல் மக்களிடத்திலே அவர்களுடைய முக்கியமான தொழிலே ஆடுகளை மேய்ப்பதுதான். அந்த ஆடுகளின் மேய்க்கின்ற மேய்ப்பன் அந்த ஆடுகளை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பான். தாவீது கூட என்ன தொழிலை செய்தார்? தாவீது என்ன தொழிலை செய்தார்? ஆடு மேய்க்கிறவன். ஆகவேதான் தாவீது சொல்லுவான், ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை என் இறைவன் என்னை இஸ்ராயல் மக்களுடைய அரசனாக்கினார், ராஜாவாக உயர்த்தியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆக தாவீதினுடைய வேலை என்னவாக இருந்தது? ஆடு மேய்ப்பது. மேய்ப்பவன் ஆடு. ஆனால் அவன் மாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவான், அந்த ராஜா வந்து சவுல் ராஜா வந்து தாவீதை பார்த்து கேட்பான், ஏப்பா தாவீது, நீ கோலியாத்தோட சண்டை போட போறோங்கிற, நீ சின்ன பையன், உனக்கு என்னப்பா தெரியும்? உனக்கு போர் பயிற்சி இல்லை,
கையில் உன்னால் வாழக்கூட ஏந்த முடியலையே, நீ கவசங்களை கூட உனக்கு போட தெரியலையே, நீ எப்படிப்பா சண்டை போட போற அப்படின்னு கேட்பான். அப்பொழுது அந்த தாவீது சொல்லுவான், நான் என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே கரடி வரும், அங்கே சிங்கம் வரும். நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஓடி சென்று அந்த சிங்கத்தை பிடித்து அதனுடைய வாயை இரண்டாக கிழித்து போடுவேன். அப்படியும் அது முடியவில்லை என்றால் அதன் மீது அமர்ந்து நான் அதை அடித்து கொன்று விடுவேன் என்று அவன் சொல்லுவான். அந்த சிங்கத்தை எப்படி நான் அடித்து கொன்றேனோ, அந்த கரடியை எப்படி நான் அடித்து கொன்றேனோ, அப்படித்தான் இந்த கோலியாத்தும். இந்த கோலியாத்தையும் நான் அந்த சிங்கத்தை அடித்ததை போல, அந்த கரடியை அடித்ததை போல நான் இந்த கோலியாத்தையும் அடிப்பேன் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த தாவீதை ஏன் கடவுள் இஸ்ராயல் தேசத்தினுடைய ராஜாவாக உயர்த்தினார் தெரியுமா? அவன் சொன்னதை போலவே அவன் அந்த ஆடுகளை கவனிப்பதிலே, அந்த ஆடுகளை பத்திரமாக பாதுகாப்பதிலே உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆமென். திருடர்களை திருட விடுவதில்லை. அவன் அந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவனாக இருந்தான். அந்த ஆடுகளுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தில் இருந்து இவன் அந்த ஆடுகளை பாதுகாத்தான். ஆகவே தான் கடவுள் நினைத்தார், இந்த ஆடுகளுக்காக இப்படி இவன் தன் உயிரை கொடுக்க முனைகின்றானே, இந்த உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றானே, இவன்தான் என்னுடைய இஸ்ராயல் மக்களை ஆள தகுதியான ஒரு மனிதன் என்று சொல்லி கடவுள் இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை இஸ்ராயல் தேசத்தினுடைய ராஜாவாக உயர்த்தினார். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சிறியதிலே உண்மை உள்ளவனை கடவுள் பெரியவனாக உயர்த்துவார். ஆமென். அவன் ஆடுகளை மேய்ப்பதிலே உண்மை உள்ளவனாக இருந்தான். கூலிக்கு மேய்க்கின்றவன் ஆடுகளை பற்றி கவலைப்பட மாட்டான், ஆடுகளின் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டான், தன்னை குறித்து மட்டுமே கவலைப்படுவான், தன்னுடைய உயிரை குறித்து கவலைப்படுவான். ஆனால் இந்த தாவீது ஆடுகளை குறித்து கவலைப்பட்டான். ஆகவேதான் இவன் என்னுடைய இஸ்ராயல் மக்களை குறித்து கவலைப்படுகின்றவனாக இருப்பான் என்று சொல்லி இந்த உண்மை உள்ள இந்த தாவீதை இஸ்ராயல் தேசத்தினுடைய ராஜாவாக உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த தாவீது ராஜா தான் இந்த 23வது திருப்பாடலை எழுதினார், பாடினார். இந்த திருப்பாடல் அநேக பாடல்கள் தாவீது ராஜாவால் பாடப்பட்டவை. இந்த தாவீது பாடின பாட்டு தான் இந்த 23வது திருப்பாடல். அதில் என்ன சொல்றார்? என் நாயன் ஆண்டவர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கு ஏதுமே குறையில்லை. கடவுள் என்னுடைய ஆயனாக இருக்கின்ற பொழுது, என்னுடைய தலைவனாக இருக்கின்ற பொழுது, என்னை வழி நடத்துகின்றவனாக இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே குறையில்லை. ஏன்? என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு என்னை அழைத்து செல்லும். ஆடுகளுக்கு என்ன தேவை? பசும்புல் மேய்ச்சல். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லுவார். எப்படி ஆடுகளுக்கு பசும்புல் மேய்ச்சல் தேவை, அப்படியே எனக்கு தேவையானதை என் கடவுள் கொடுப்பார். ஆமென். அமர்ந்த தண்ணீர் அண்டை கூட்டி செல்வார். அப்படின்னா என்ன? ஆடுகளுக்கு எப்படி தண்ணீர் தேவையோ அப்படியா என்னுடைய வாழ்க்கையிலே தேவையானது எல்லாவற்றையும் என் தேவன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மேலுமாக சொல்வார், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் தேவன் என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் அஞ்சிடேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். அவரது கோலும் அவரது தடியும் என்னை தேற்றும், என்னை பாதுகாக்கும்.
பாதுகாக்கும் என்னை பாதுகாக்கும் மரண பள்ளத்தாக்கிலே மரண பள்ளத்தாக்கிலே மரண பள்ளத்தாக்கிலே மரண பள்ளத்தாக்கிலே இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கிலே மரண பள்ளத்தாக்கிலே சாவின் பள்ளத்தாக்கிலே சாவின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் என் தேவன் என்னோடு இருப்பதா நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் தாவீது என்ன சொல்றான்? இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கு, இருள் சூழ்ந்த மரண சாவின் பள்ளத்தாக்கு. அது ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கு பெரிய ஒரு விளக்கமே கொடுத்திருக்கிறாங்க. தாவீதை போல கஷ்டப்பட்டவன் யாரும் இல்லைங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லலாம், நான் கஷ்டப்பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே கஷ்டப்படாது. நீங்க பைபிளை எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னா தெரியும், இந்த தாவீது இவ்வளவு கஷ்டப்பட்டவரா? நம்ம அவருடைய அரசனாக இருந்த வாழ்க்கை மாத்திரம்தான் நமக்கு தெரியும். பெரிய ராஜாரா, அவருக்கு என்ன கவலை, அவருக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 18வது அதிகாரத்திலிருந்து 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலிருந்து 23வது அதிகாரம் வரைக்கும் அவர் பட்ட துன்பங்கள் தான் அங்கே, வேதனைகள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 சாமுவேலாகவும் 18வது அதிகாரத்திலிருந்து 23வது அதிகாரம் முடிய அவர் பட்ட துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சவுல் ராஜா அவனை ஈட்டியால குத்தி கொள்ள பல முறை முயன்றார். ஆனால் தேவன் அவரை பாதுகாத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஏராளமான எதிரிகள் இருந்தார்கள். பிலிஸ்தியர்கள் அவனுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். பக்கத்து தேசத்திலே உள்ளவர்கள் அவருக்கு எதிரிகளாக இருந்தார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே அவருக்கு எதிரிகள் தான் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கடவுள் ஒரு மனிதனோடு இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் மீது யாரும் தன்னுடைய கரத்தை, எதிரிகள் தங்களுடைய கரத்தை அவன் மீது வைக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்றால், தேவனுடைய சொந்தமானவர்கள் என்றால், உங்கள் மீது யார் நினைத்தாலும் தங்களுடைய கரத்தை வைக்க முடியும். இந்த தாவீது ராஜாவை, இந்த சவுல் மன்னன், தாவீது அப்பொழுது மன்னனாக இல்லை, சாதாரண ஒரு வாலிபனாக இருந்தான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஆடு மேய்க்கின்ற தொழில். அதை விட அதிகமாக போனால் பாட்டு பாடுவான். அந்த இசைக்கருவியை இசைத்து கொண்டு அவன் பாட்டுக்களை தான் பாடுவான், கடவுளை நோக்கி பாடுவான். வேறொன்றும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சண்டை போட்டு பழக்கம் இல்லை. அவன் பெரிய போர் வீரனும் அல்ல. அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனால் சவுல் பெரிய மன்னனாக இருந்தான். அவனை பல முறை கொல்ல நினைத்தான். காரணம் என்ன? சவுல் அவன் மீது பொறாமை கொண்டான், தாவீதின் மீது பொறாமை கொண்டான். ஏன் தாவீதின் மீது பொறாமை கொண்டான்? ஏனென்றால் இந்த தாவீது கோலியாத்தை கொன்று விட்டான். உங்களுக்கு தெரியும், கோலியாத்து பிலிஸ்தியவர்களுடைய மிகப்பெரிய வீரன். தாவீது இஸ்ராயல் மக்களோடு அவர்கள் யாரும் போரிடுவதற்கு ஆள் இல்லை. தாவீது அந்த கோலியாத்தை போரிடுவதற்கு ஆள் இல்லை. அந்த கோலியாத்து இஸ்ராயல் மக்கள் எல்லாரையும் திட்டுகிறான், கேவலப்படுத்துகிறான். உங்களுக்கு அறிவே இல்லைடா, எதடா சாப்பிட்றீங்க, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளும் திட்டுறான். யாராவது ஒருத்தன் என்னையோட சண்டைக்கு வாங்கடாங்கிறான். ஒரு வயலும் போகலை. எல்லாம் ராஜா முதல் கொண்டு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீது இதை பார்த்த உடனே அவனால் தாங்க முடியவில்லை. என்னுடைய கடவுளை இவன் இப்படியாய் இகழ்ச்சிப்படுத்துகிறான் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சண்டைக்கு போகிறான். வாளோடுமல்ல, ஈட்டியோடுமல்ல, எரிவாளோடுமல்ல. அவன் என்ன செஞ்சான்? 5 கூழாங்கற்களை எடுத்து செல்லுகின்றான். அதை கவனிலே வைத்து இந்த கோலியாத்தை நோக்கி எரிகின்ற பொழுது இந்த கோலியாத் என்ன செய்கிறான்? அவனுடைய நெற்றியிலே படுகிறது. அப்படியே அவன் விழுந்து விடுகிறான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதை படிக்கலாம் நீங்கள். அந்த
கோலியாத்தின் மீது இவன் ஏறி நின்று அவனுடைய வாளை எடுத்தே அவனுடைய தலையை கொய்து இவன் கொண்டு வருகிறான். அப்பொழுது மக்கள் எல்லாரும் பாராட்டுகிறார்கள், தாவீதை பாராட்டுகிறார்கள். என்ன சொல்லி பாராட்டுறாங்க? சவுல் 1000 பேரை தான் கொன்றான், தாவீதோ 10,000 பேரை 10,000 பேரை கொன்றான் என்று சொல்லி இவனை ஒரே பாராட்டாக பாராட்டுகிறார். இப்பொழுது சவுல் ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. என்னடா இது, எனக்கு 1000 தான் கொடுத்துருக்காங்க இந்த மக்கள், ஆனால் தாவீதுக்கு 10,000 கொடுத்திருக்கிறார்களே என்று சொல்லி அவன் தாவீதின் மீது பொறாமை கொண்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்போது தாவீதின் மீது பொறாமை கொண்டானோ அப்பொழுதே தீய ஆவி அவன் மீது வந்து இறங்கியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை படிக்க முடியுமா? மறுநாளே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார். இன்னொரு தடவை நல்ல விளக்கமா. மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார். அந்த வசனத்துக்கு முதல் வசனத்தை படியுங்கள். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கொண்டு பார்க்கலானார். முதல்ல உள்ள வசனம். பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார். தாவீதோ 10,000 பேரை கொன்றார். 16,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். அந்த பொறாமையினுடைய பாருங்க, எப்பொழுது நம்ம பொறாமை படுறோமோ மற்றவங்களை பார்த்து, அப்பொழுது தீய ஆவி நம்மள்கிட்ட வரும். அதை பார்த்து சொல்லுங்க, அதை படிங்க. 8வது வசனம். அவனுக்குள் இன்னும் ஒன்று குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்த்தார். மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள. ஆக எப்பொழுது நாம் பொறாமைப்படுகிறோமோ அப்பொழுது தீய ஆவி நம்மள்கிட்ட வந்துரும், ஆட்கொள்ளும். Praise the Lord. Hallelujah. 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 அப்ப சவுல் தீயாவியால் ஆட்கொள்ளுகின்ற பொழுது தாவீது ராஜா தான் பாடல்களை பாடுகின்ற பொழுது, திருப்பாடல்களை பாடுகின்ற பொழுது அவனிடம் இருக்கின்ற தீயாவி அவனை விட்டு நீங்க. ஆனால் அதன் பிறகு இந்த சவுல் அவனை தாவீதை விரட்டி கொள்ள முயன்றான். 23வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மாவோன் என்ற மிகப்பெரிய பாலைவனத்திலே போய் இவன் தஞ்சமடைகிறான். மலைகளில் போகிறான், காடுகளை கடந்து போகிறான், ஓடுறான். தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறான். எப்படியாவது சவுலிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எவ்வளவாய் ஓடிக்கொண்டிருக்கிறான் சொன்னா, சவுல் 3000 படை வீரர்களோடு இந்த தாவீதை விரட்டி கொண்டு ஓடுகிறான். 3000 படை வீரர்கள் எங்கே, தாவீது எங்கே? தாவீது ஒரு ஆள், சவுல் 3000 படை வீரன். அவன் காட்டுக்குள்ளே மலைகளிலே பாலைவனத்திலே ஓடுகிறான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 23, 26 வாசியுங்கள். சவுல் மலையின் ஒரு பக்கத்தில் செல்ல தாவீதும் அவர் தம் ஆள்களும் அதே மலையின் மறுபக்கத்தில் நடந்தனர். சவுலிடமிருந்து தப்பித்து கொள்ள தாவீது விரைந்து சென்றபோது சவுலும் அவர்தம் ஆள்களும் அவனுடைய படை வீரர்களும் அவர்தம் ஆள்களை பிடிப்பதற்கு வளைத்து கொண்டனர், பிடிப்பதற்காக சூழ்ந்து கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மிகப்பெரிய படை வீரர்களோடு சவுல் போறான். இப்பொழுது தாவீது பயந்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவுதான் ஓட முடியும்? இவன் விரட்டி அடிக்கிறான். கடைசியில் என்னாச்சு? பிடிக்க போறாங்க. கடைசி நிமிடங்கள். இப்போது தாவீது நினைச்சிட்டான், நம்முடைய உயிர் காலி, நான் முடிய போகுது.
மரணம் இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கு. அதுதான் தாவீது சொல்றார், இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கு. இனிமேல் ஒரு பள்ளத்தாக்கில் வீழ்ந்தாமல் எந்திரிக்க முடியுமா? கொடைக்கானலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஏற்காடுக்கு நிறையா பேர் போயிருக்காங்க இந்த வருஷம் எங்கள் பங்குலேருந்து. அங்கெல்லாம் போனால் சூசைடு பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், தற்கொலை இடமா சூசைடு பாயிண்ட். அந்த சூசைடு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? ஒரே இருளாத்தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது. மேலேருந்து கீழே பார்த்தா ஒன்றுமே தெரியாது. கீழே விழுந்தா என்ன ஆகும்? உயிர் போயிடும், வேற ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதான் இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கு. அங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் ஏற்காடில் போனால் பார்க்கலாம், கொடைக்கானலுக்கு போனால் பார்க்கலாம், இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கு. அப்படி போன்ற ஒரு நிலைமை இந்த தாவீதுக்கு. சுற்றிலுமாய் படை வீரர்கள், சவுல் ராஜா கொல்லுவதற்காக காத்திருக்கிறான், வளைத்து கொண்டார்கள். இனிமேல் அவன் தப்பிப்பதற்கு வழி இல்லை. அப்பொழுது அவன் கடவுளை நோக்கி பார்க்கிறான். அதே நேரத்திலே ஒரு வீரன் ஓடி வந்து சவுலின் காதுகளிலே சொல்லுகின்றான், சவுல் ராஜா, நம்முடைய எதிரிகளான பிலிஸ்தியர்கள் தலைநகரை பிடிக்க வந்து விட்டார்கள். நம்முடைய எதிரிகளான பிலிஸ்தியர்கள் தலைநகரை பிடிக்க வந்து விட்டார்கள், நாம் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டுமே என்று சொன்னான். உடனே இந்த சவுல் என்ன செய்தான்? தாவீதை விரட்டுவதை விட்டுவிட்டு தன் படை வீரர்களோடு திரும்பி சென்று விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வேளையில் ஒரு தூதன் சவுலிடம் வந்து, விரைந்து வாரும், பெலிஸ்தியர் நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை தொடர்வதை கைவிட்டு பெலிஸ்தியரை எதிர்க்க திரும்பி சென்றார். இதுதான் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு. அந்த நிலையிலே தாவீதை இறைவன் காத்தார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கிலே தேவன் உங்களை பாதுகாப்பார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே இந்த இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து காத்திருக்கிறார். உங்களையும் காப்பார், நிச்சயமாய் காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்துவிட்டு நாம் ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆடுகளை எப்படி புல்லுள்ள இடங்களுக்கு நடத்தி செல்லுகின்ற ஆயனாக தேவன் இருக்கிறாரோ, அப்படியாய் நமக்கும் நல்ல வாழ்க்கையை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். புல்லுள்ள இடங்களில் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி பிதாவே நன்றி பிதாவே. நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே. இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து தாவீதை காப்பாற்றினவரே எங்களையும் காப்பாற்றுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கேன்சர் வியாதியினாலே இங்கே வந்திருப்பவர்கள் கொஞ்சம் முன்னால வாங்க. கேன்சர் வியாதியினாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து முன்னால் வாங்கப்பா. உங்களுக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். கேன்சர் வியாதியிலே இருப்பவர்கள், கேன்சர் வியாதி எனக்கு குணமாக வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் முன்னால் வாங்க. வேறு யாராவது ஷாகாலக்கார். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே கேன்சர் வியாதியோடு இருந்தார்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வந்திருந்தால் அவர்களும் முன்னாலே வாங்க. ஷாகாலக்கார். உங்கள் குடும்பத்திலே வேறு யாராவது கேன்சர் வியாதியிலே இருந்தார்கள் என்றால் அவர்களும் வாங்கள். அவங்களுக்காக, உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்காகவும் இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறேன். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஆமென். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். உங்களுடைய கரங்களை நம்முடைய சகோதரிக்கு நேராக திருப்புங்கள். சகோதரனுடைய நோய்கள் எல்லாம் நீங்கும்படியாக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கேன்சர் வியாதியிலிருந்து மகளை தேவன் குணப்படுத்த வேண்டும். இந்த கட்டிலிருந்து தேவன் விடுதலையாக்க வேண்டும். ஷாகாலக்காரி காராபா தீராபால ரெபி காராபா. எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, மனிதனால் கூடாது கடவுளால் கூடும் என்று சொன்னீரே. ஆமென். மனிதனால் முடியாதது கடவுளால் கூடும் என்று சொன்னீரே. ஆமென். தகப்பனே, மனிதனால் குணமாக்க முடியாத இந்த வியாதியை, மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கின்ற இந்த சகோதரியை நீர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையான இரத்தத்தினாலே இந்த வியாதியை நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். மகளிடம் இருக்கின்ற இந்த வியாதி காணாமல் போவதாக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தம் மகள் மீது ஊற்றப்படுவதாக. கல்வாரியின் ரத்தம் மகள் மீது ஊற்றப்படுவதாக. ஆணி பாய்ந்த கரத்தை தெய்வமே இவள் மீது வைப்பீராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் இதே நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேகம் பேருக்காய் ஜெபிக்கிறோம். இங்கே வர முடியாதவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். என்னிடம் வந்து ஜெபித்து விட்டு சென்ற அந்த அவர்களையும் நான் இப்பொழுது உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் ராஜா. அவர்கள் மீது உம்முடைய கரங்களை வைப்பீராக. அவர்கள் மீது உம்முடைய கரங்களை வைப்பீராக. வல்லமையான கரம் வைக்கப்படுவதாக. நீர் தூரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறீர். உம்முடைய கரம் வைக்கப்படுவதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. வியாதிகள் இல்லாமல் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. லாபா லாபா ராபா. நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டவரே நன்றி. நன்றியப்பா. இந்த வியாதி காணாமல் போவதாக. ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 குழந்தை பேற்றுக்காக ஜெபிக்க வேண்டியவர்கள் முன்னால வாங்க. குழந்தை பேற்றுக்காக அப்பா எனக்கு ஜெபம் வேணும். குழந்தை பேற்றுக்காக வந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முன்னாலே வாங்க. உங்களுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் விடுவிக்கிறவராக இருக்கிறார். மிக வேகமாக வாங்கப்பா. நாம் 2-3 விண்ணப்பங்களுக்காக, தேவன் வெளிப்படுத்தின விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் இவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும். கண்களை மூடி இவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். இவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் குடும்பத்திலே ஒருவருக்கு பிள்ளை இல்லை என்றால் எப்படியாய் நீங்கள் பாரத்தோடு ஜெபிப்பீர்களோ அப்படியாய் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் புத்தகம் 113 9வது இறை வார்த்தை படிங்களா? நீதிமொழிகள் திருப்பாடல்கள் 113 9. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றனப்பா. நீரே அழைத்து வந்த உமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர். அப்பால் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஏனெனில் சொத்தும் வீடும் ஒருவனுக்கு வழி வந்ததாயிருக்கும், ஆனால் மனைவியோ இறைவன் அளிக்கும் கொடை என்று நீதிமொழிகள் 19:14 சொல்லப்பட்டிருக்கின்றது. குழந்தையும் நீர் கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு திருக்குடும்பம் என்பது ஞானமுள்ள பெற்றோர்கள், முன்மதி உள்ள கணவன் மனைவி, கீழ்ப்படிதலான பிள்ளைகள், இந்த 3 ஆசீர்வாதங்களும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறும். அப்பா தகப்பனே, அப்படியாக உமது திருவிடத்தின் கீழே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்ற உமது குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர்தாமே இவர்களின் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து இவர்களுக்கு திருக்குடும்ப ஆசீர்வாதத்தை நீர் நிறைவாக வல்லமையோடு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இவர்களும் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இவர்களுக்காக இந்த நற்கருணைக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டிற்குள்ளாக இவர்கள் கர்ப்பத்தின் கனியை சுவைக்க இவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கின்றன தகப்பனே. அப்பா, அதற்கு தடையாக இருக்கின்ற சகல பாவங்களையும் இவர்களை விட்டு நீங்கும்படியாக இந்த நாளில விண்ணக வல்லமை இறங்கி நீர் இவர்கள் மீது ஆசீராக பொழிந்து கட்டளை இட வேண்டுமாய் உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அழகாக சொல்லுகிறது திருப்பாடல் 113:9. மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். மலடியை அவர் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார். இந்த இறைவார்த்தை முழுவதும் உங்களுக்கு இறைவன் இந்த நாளில் விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆசீராக வைத்து தொடர்ந்து இதை சொல்லி 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 ஜெபித்து இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் தொடர்ந்து உம்மை ஆண்டவருடைய இல்லத்திலே ஆண்டவருடைய ஜெபத்திலே நீங்கள் தாழ்த்தினீர்கள் என்றால் வருகின்ற நாட்களிலே நீங்கள் கருத்தாங்கின பிள்ளைகளாக ஆண்டவருடைய மாட்சிக்கு சாட்சியாக வந்து நிற்பீர்கள் என்று நாங்கள் தாழ்ச்சியோடு நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென். குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரே ஒரு காரியத்தை இறைவன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இங்கே பணத்தை விட்டவர்கள், இழந்து போனவர்கள் இப்பொழுது மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய பணத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள்.
எப்படி இழந்தாங்கன்னு சொன்னால் பல காரணங்கள்னால ஒருவேளை இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒருவேளை சில பேர் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டதினால பணத்தை இழந்து போயிருக்கலாம், குடிவெறி, லாட்டரி, இன்னமாய் மற்ற பாவமான காரியம். இன்னும் சிலர் மற்றவர்களுக்கு கொடுத்ததுனால திருப்பி கொடுப்பார்கள், அல்லது இன்னும் சிலர் முதலீட்டு செஞ்சு போய் அது நஷ்டமாகி போனதுனால, இன்னும் சிலர் மற்ற தொழிலிலே பணத்தை போட்டதுனால இழந்து போய், இப்படி பல காரணங்களினால பணத்தை இழந்து போனவர்களாய் தவித்து கொண்டர். ஐயோ, இந்த பணம் இல்லை என்றால் என்னுடைய எதிர்காலமே ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லி தன்னுடைய பணத்தை இழந்து போன, அல்லது ஒருவேளை நீங்கள் கொடுத்த பணம் உங்களிடம் திரும்பி வராமலும் இருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம். அப்படி பணத்தை இழந்தவர்கள் தயவு செய்து முன்னாலே வாருங்கள். தேவன் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பணத்தை இழந்து போனவர்கள், இனிமேல் எனக்கு வழியிலேன்னு சொல்ல, ஒருவேளை அந்த பணத்தை நீங்கள் ஒருவேளை இதுக்கு கொடுத்துருக்கலாம், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், பணமும் இல்லை, வேலையும் அனுப்பல, வெளிநாட்டுக்கு அனுப்பலையா, ஒன்றுமே இல்லைங்கிறாங்க, ஏமாத்திருக்கிறாங்க. அப்படி யாராவது ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள், உங்களிடம் பணம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் வேதனையோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், இந்த சகோதரன் சகோதரிக்கு முன்னால் வாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க. இவர்களுக்காக நாமும் ஜெபிப்போம். பணத்தை இழந்து போனோம், வாழ்க்கையே இழந்து போய் நிற்கிறார்கள், வாழ்க்கையே இழந்து போய் நிற்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே, அவர்களை நீ பிரகாசமாக்கினீரே ஆண்டவரே. தங்களுடைய பொருளாதாரத்தையும் பணத்தை இழந்து பல நிலைகளில் கடன் கொடுத்து ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாத செயல்களை செய்து தங்களுடைய பொருளாதாரத்தையும் பணத்தை இழந்து மிகுந்த வேதனையோடு உங்கள் முன்னாடி நிற்கிற அப்பா, என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே மது முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனே அப்பா, ஏசாயா 61:7 சொன்னீங்களா ஆண்டவரே, உன் அவமானத்துக்கு பதிலாக நீங்கள் இருபங்கு நன்மை அடைவீர்கள், உங்கள் அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே, என் பிள்ளைகள் இழந்து போன இந்த பொருளாதார செல்வம் பணம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சித்தத்தோடு கூட ஆண்டவரே இழந்து போனதை திரும்பவும் கொடுக்க மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உன் பிள்ளைகள் இழந்து போன இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் பண குறைவுகள் எல்லாம் மீண்டும் பிள்ளைகளுக்கு 2 மடங்காய் கிடைக்கும்படி நீர் மனம் இறங்குவீராக சுவாமி. உன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா, கடன் கொடுத்து பொருளாதாரத்தில் பிசினஸ்ல பணத்தை இழந்து ஆண்டவரே வெளிநாடு செல்வதற்கு பணத்தை கட்டி அதை திரும்ப பெற முடியாமல் ஆண்டவரே நம்பிக்கையின் பேரில் பணத்தை கொடுத்து அவர்களை ஏமாற்றி அதன் நிமித்தம் மனம் உடைந்து போய் வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர், இவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தெய்வமே அப்பா, இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பீராக, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, கண்ணோக்கி பார்ப்பீராக, உம்முடைய இரக்கத்தின் பார்வை இவர்கள் மீது விழட்டும் ஆண்டவரே. இழந்து போனதை மீண்டும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் அருமையாய் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவதற்காய் நன்றி. உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஒவ்வொருடைய கண்ணீரை நீ துடைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில இந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, சொல்லுங்க. குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே குறையில்லையே,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. நம்முடைய கரங்களை நாம் தலை மீது வைப்போம். நம்மிடம் இருக்கின்ற எல்லா நோய்கள், இங்கே அல்சர் வியாதியோடு வந்தவர்கள் இருக்கிறார்கள், தலைவலியோடு வந்தவர்கள் இருக்கின்றார்கள், மூட்டு வலியோடு வந்தவர்கள் இருக்கின்றார்கள், மருத்துவரிடம் சென்று குணமாக்க முடியாத நோய்களோடு வந்திருக்கிறார்கள். தேவன் இவர்கள் அனைவரையும் தொட வேண்டும். தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வர வேண்டும். தேவன் எல்லா நோய்களிலிருந்தும் இவர்களை குணப்படுத்த வேண்டும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். எத்தனையோ தடவை மருத்துவர்கள் சென்றும் கூட ஒரு பயனும் ஏற்படாதபடி அதே நிலைமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தேவன் இந்த நேரத்திலே அவர்களையும் தொட்டு குணப்படுத்த வந்திருக்கிறார். அவருடைய ஆணிப்பாய்ந்த கரம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த ஜெப கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரை நம்பியோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்றவரே, இந்த வார்த்தையை நான் விசுவசித்து அப்பா இங்கே கூடியிருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அவர்களுடைய ஆவி, ஆத்மா, ஆன்மா முழுவதையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அவர்கள் உடலில் உள்ள வியாதிகள் அனைத்தையும் நீரே எடுத்து போடுவீராக சுவாமி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் இரத்த கோட்டைகளே அவர்களை ஒப்பு கொடுக்கிறான் சுவாமி. அவர்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. எரிக்க கோட்டை போல அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறோ அத்தனை தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் இரத்த கோட்டைகளே அவர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, யாராருக்கு என்ன தேவை என்பதை நீர் ஆராய்ந்து அறிகின்ற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் உள்ளத்துல வலியோடும் வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்காங்க ஆண்டவரே. அவர்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. யாருக்கு என்ன தேவையோ நீர் அதை இந்த ஜெப கூட்டம் முடிவதற்குள்ளாக செய்து கொடுங்க ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. யாரும் வெறுமையா திரும்பி போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நானே திராட்சை செடி என்றவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய கிளைகள் ஆண்டவரே. உண்மையன்றி எங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தொட்டு ஆசிர்வதிங்க ஆண்டவரே. நிரப்புங்க சுவாமி. ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மீண்டும் மீண்டுமாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால சுகம் உண்டாகட்டும். உம்முடைய ரத்தத்தினால வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் தழும்புகளால் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜெப கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மிடம் வரட்டும். இயேசு நம்மிடம் வருவார். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை தொடுங்கள். 12 ஆண்டுகளாக துன்பப்பட்ட பெண் விசுவாசத்தோடு தொட்டால் அவள் நிறைவடைந்தாள், அவள் குணமடைந்தாள். அப்படியாய் இயேசுவை தொடுங்கள். தொட முடியாதவர்கள் பாருங்கள், பார்த்தாலே போதும். இயேசுவை பார்த்தாலே போதும். அவருடைய பார்வை விழுந்தாலே போதும். அவருடைய வல்லமை நம்மீது கடந்து வரும். தொழு நோயாளிகள் 10 பேர் இயேசுவை தொடவில்லை, இயேசுவும் தொடவில்லை, அவர்களும் தொடவில்லை, ஆனால் அவர்கள் குணமடைந்தார்கள். அப்படியாக தேவன் உங்களை நோக்கி பார்த்தார் என்றாலே நீங்கள் குணமடைவீர்கள். குணப்படுத்தும் எம்மை குணப்படுத்தும் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்தும். கேளுங்க. குணப்படுத்தும் எம்மை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும். குணப்படுத்தும் எம்மை குணப்படுத்தும் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்தும்
குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் குணப்படுத்தும் எம்மை குணப்படுத்தும் ஆண்டவரே எம்மை குணப்படுத்தும். கேளுங்க. குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். இயேசுவே தேவ மருத்துவரே குணப்படுத்தும் எம்மை குணப்படுத்தும் ஆண்டவரே எம்மை குணப்படுத்தும். பாசமாய் எம்மை அணைப்பவரே குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். தேவனே என்னை அணைப்பவரே குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். ஆயனே எங்கள் அருமருந்தே குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். கேளுங்க எல்லாரும். குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஆடையை தொட்ட பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு சுகம் தந்தீரே. இதோ உம்மை விசுவாசத்தோடு தொடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தொட்டு குணப்படுத்துவதற்காய் உம்மிடமிருந்து குணமளிக்கு வல்லமை பெறப்பட்டு ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நீர் குணமாக்கி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எமக்காய் காயங்கள் சுமந்தவரே குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். காயங்களால் சுகம் தருபவரே குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். என் துன்பம் கண்டு அழுபவரே குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். என் பாவம் தீர்த்து அருள்பவரே குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, பேதுருவின் நிழலிலிருந்து நம்முடைய வல்லமை வெளிப்பட்டதே சுவாமி. இதோ இந்த நற்கருணை ஆண்டவரே இந்த கதிர் பாத்திரத்திலிருந்து நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய நிழல் படுகின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீ நம்முடைய குணமளிக்கும் வல்லமை கடந்து சென்று ஒவ்வொருவரையும் நலமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பவுலுடைய கைக்குட்டலிருந்து நம்முடைய வல்லமை வெளிப்பட்டது போல ஆண்டவரே இந்த உன்னதமான ஆண்டவரே இந்த தேவ ரகசியத்திலிருந்து நம்முடைய வல்லமை வெளிப்பட்டு ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அக்கினியா இறங்கிடுமே குணப்படுத்தும் எம்மை குணப்படுத்தும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். சுகங்களால் என்னை தருபவரே சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும்
ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். என் துன்பம் கண்டு அழுபவரே குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். என் பாவம் தீர்த்து அருள்பவரே குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூப்பிடுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சொல்லுங்க. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மீண்டும் என் கூடவே இரும். எல்லாரும் சொல்லுங்கப்பா. ஓ இயேசுவே, ஆமென். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. ஆமென். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. ஆமென். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே. ஆமென். ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுங்க. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமா ஆமா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயும் ஆனீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பன் ஆனீரே. எனக்கு அம்மாவும் நீங்க தான்ப்பா, என் அப்பாவும் நீங்களா இருக்கிறீங்களே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நித்தாயும் ஆனிரே. காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே. சொல்லுங்க எல்லாரும் பாடுங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயும் ஆனீரே. அற்புதங்கள் நடப்பதாக. காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே. நடப்பதாக. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் ஆமென். தாயும் ஆனவரே. காயப்பட்ட நேரத்தில் என் தந்தையும் ஆண்டவரே. கேளுங்க எல்லாரும். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே. ஆமாம். காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே.
என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, அற்புதங்கள் நடப்பதாக, எல்லாமே நீங்கதானப்பா. அற்புதங்கள் நடப்பதாக. கண்களை மூடி ஜெபியுங்கள். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஆண்டவரே, பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்களை மூடி சொல்லுவோம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, இயேசுவே, என்னோடு இயேசுவே, 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 இயேசுவே. நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோமா எல்லாரும் சொல்லுங்க. இல்லாமல் நான் வாழ முடியாது. ராபா 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 ராபா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்களை மூடி சொல்லுங்க. கண்களை மூடி சொல்லுங்க. இல்லாமல் நான் வாழ முடியாது. பராக்கு பார்க்க வேண்டாமே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya. நாம் அனைவரும் இல்லாமல் நான் வாழ முடியாது. ராபா 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 ராபா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஷாலங்கரிகா ராபா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே நாம் அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நான் வாழ முடியாது. நாம் அனைவரும் முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிடுவோம். ஹalleluya. நாம் எல்லாரும் முழந்தால் படியிடுவோமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. என்னை குணமாக்கினவரே, என்னை குணமாக்கினவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya 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 ஹalleluya. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, என்னை தொட்டவரே, என்னை தொட்டவரே, என்னை நலமாக்கினவரே, என்னை நலமாக்கினவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தை தொட்டவரே, என் குடும்பத்தை தொட்டவரே, என் பிள்ளைகளை தொட்டவரே, என் பிள்ளைகளை தொட்டவரே, என் பெற்றோர்களை தொட்டவரே, என் பெற்றோர்களை தொட்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை, ஆணி பாய்ந்த கரங்களை எங்கள் ஒவ்வொருவரின் மீது வைப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரின் மீது
வைப்பீராக. எங்கள் நோய்கள் இல்லாமல் போவதாக. எங்கள் நோய்கள் இல்லாமல் போவதாக. எங்களை நீர் வெறுமையாக அனுப்பாதேயோ. எங்களை நீர் வெறுமையாக அனுப்பாதேயோ. உம்முடைய வல்லமையால் நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. இன்று காணுகின்ற இந்த எகிப்தியர்களை, இன்று காணுகின்ற இந்த எகிப்தியர்களை இனிமேல் காணவே மாட்டீர்கள் என்று சொன்னவரே. இனிமேல் காணவே மாட்டீர்கள் என்று சொன்னவரே. இன்று எங்களிடம் உள்ள வியாதிகள் எல்லாம், இது எங்களிடம் உள்ள வியாதிகள் எல்லாம் காணாமல் போவதாக. காணாமல் போவதாக. குணமாக்கினவரே, குணமாக்கினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீரை தந்தவரே, உம்முடைய ஆசீரை தந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் மீது பூசப்பட இருக்கின்ற இந்த எண்ணெய்க்காக மீண்டும் ஒரு விசையாய் ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, உம் பிள்ளைகளின் மீது பூசப்பட இருக்கின்ற அந்த எண்ணெயை உம்முடைய திருக்கரத்தால் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. வல்லமையின் ஆவியானவர் அசைவாடட்டும் ஆண்டவரே. சிலுவையின் அடியிலே நாங்கள் வைக்கிறோம் வல்லமையான உம்முடைய பரிசுத்த ரத்தம். சிலுவையிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் வெற்றிலே ஊற்றப்படட்டும். உம்முடைய ஆவியானவர் அசைவாடட்டும். ஆமென். எங்கள் தாய் அன்னை மரியாளின் மீது அசைவாடின ஆவி ஆமென். இந்த எண்ணெயிலும் அசைவாடட்டும். ஆமென். கொர்நேலிய குடும்பத்திலே ஊற்றப்பட்ட ஆவியானவர் ஆமென். இந்த எண்ணெயிலும் ஊற்றப்படுவார். ஊற்றப்படுவாராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரம் இந்த எண்ணெயிலே வைக்கப்படுவதாக. ஆமென். உங்களிலே யாரேனும் நோயிட்டு இருந்தால் அவன் திருச்சபையின் மூப்பர்கள் அழைக்கட்டும். அவர்கள் ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பர். விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செய்திருந்தாலும் மன்னிப்பு பெறுவான் என்று சொன்னவரே, அப்படியா இந்த எண்ணெயை பூசுகின்ற பொழுது பரலோக வல்லமை கடந்து வரட்டும். சிலுவையிலிருந்து நம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். எல்லா நோய்களும் இல்லாமல் போவதா, எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போவதா, எல்லா பாவத்தின் கட்டுகளும் உடைக்கப்படுவதா, சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதா, இதுவரை நடைபெறாத செயல்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தந்தையர்கள் இப்பொழுது உங்கள் நெற்றியிலே எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். வரிசையாக வந்து எண்ணெய் பூசிக்கொள்ளுங்கள். ஒரு தந்தை நடுவிலே நிற்பார், இன்னொரு தந்தை பின்னாலே நிற்பார், நான் முன்னாலே நிற்கிறேன். ஆகவே வரிசையாக வந்து எண்ணெய் பூசிக்கொண்டு ஜெபித்துக்கொண்டே வாருங்கள், ஜெபித்துக்கொண்டே வாருங்கள். எண்ணெய் பூசுவது முக்கியமல்ல, உங்களுடைய விசுவாசம் உன்னை ஏசாண்டவர் குணமாக்கினவன் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது நான் உன்னை குணமாக்கினேன் என்று சொல்லலை, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கி. நீ விசுவாசத்தோடு வந்தால் தான் குணமாகும். நான் எண்ணெய் பூசுறதால் அல்ல, நாங்கள் எண்ணெய் பூசுவதால் அல்ல, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு வந்தீர்கள் என்றால் நாங்கள் எண்ணெய் பூசுகின்ற பொழுது அந்த எண்ணெய் உங்களுடைய வல்லமையாக மாறும். உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இசையா ஹல்லேலூயா, என் இசையா ஹல்லேலூயா,
என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இயேசுவே நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் நீரே எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தொடுகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தொட்டு நலமாக்கி அபிஷேகம் பண்ணுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேளையும் ஐயா நீதானே எவ்வேளையும் ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உலகத்தில் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீரே எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நண்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சகோதரனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாம் கைவிடப்பட்ட நேரத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை கரம்பெடுத்து நடத்துகிறீரே, அந்த அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். நன்றி அப்பா. ஆறுதலும் நீரே தேறுதலும் நீரே ஆறுதலும் நீரே தேறுதலும் நீரே எல்லாமுமே எனக்கு நீதானே எல்லாமுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு என் இயேசையா ஹல்லேலூயா என் இயேசையா ஹல்லேலூயா என் இயேசையா ஹல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு எழுதி போட்டிருக்கிறோமே, அந்த விண்ணப்பங்களுக்காக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பே உருவான இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவரே, இதோ எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை இதோ உன் பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்தவர் ஆண்டவரே. இருப்பினும் எங்களுடைய மனித மனம்
எங்களுக்கு இவை வேண்டும் என்று நாங்கள் உடன் வேண்டியிருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து நாங்கள் வேண்டியிருக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி தருமாறு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு கருணை உள்ள, அரவணைக்கின்ற, பாதுகாக்கின்ற, அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்ற இறைவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாய் இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் கூடி நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த மன்றாட்டில் இந்த ஒரு நாள் தியானத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அண்டி வந்தவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கூறிய ஆண்டவரே, அதே நம்பிக்கையோடு எங்களுடைய மனபாரங்களை முன் வைக்கின்றோம். நீரே எங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றி மன அமைதியும் மகிழ்ச்சியும் தருமாறு உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மால் கூடும் ஐயா எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென் ஆமென். உம்மால் கூடும் ஐயா எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே இந்நேரம் வரை நாம் அமருவோம். ஆண்டவரை இந்நேரம் வரை நாம் துதித்தோம், போற்றினோம், அவருடைய இறை வார்த்தைகளை கேட்டோம். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தயவு செய்து நான் போனேன், ஆலயத்துக்கு போனேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க. தேவனிடம் போனேன், அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். நான் கேட்டதற்கும் நான் செபித்ததற்கும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் சொல்லுவோமா, நான் கேட்டதற்கும் நான் கேட்டதற்கும் நான் வேண்டினதற்கும் நான் வேண்டினதற்கும் நான் ஜெபித்ததற்கும் நான் ஜெபித்ததற்கும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். தேவன் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனைவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருபயிதமாய் வருகின்றவராய் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாம், இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்மை பெண் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். கூரையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லை. வலது கையில் உயர்த்தி அன்னை மரியாதை வாழ்த்துங்க எல்லாரும். வாழ்க வாழ்க